ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் Mturkல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாகவே அப்சைட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசிப்ட் டைப் பண்ணுற ஒர்க் வந்துட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்சைட் சர்வீஸுங்கிறது 4 டைப் ஆஃப் ஒர்க் இருக்கும். அட்ரஸ்ஸு, அப்புறம் கேஸ் டீட்டெயில்ஸு, கிரெடிட் கார்டு, டேக்ஸு, அப்புறம் டோட்டல், இந்த மாதிரி 4 டைப் 5 டைப் ஒர்க் கொடுத்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ ஹிட்ஸ் முதல்ல வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா 500க்கு மேலே தான் காமிக்கும். நம்ம ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு பண்ணுறோன்னா இன்றைக்கே அப்ரூவல் கிடச்சிரும். ஒர்க்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா 7 ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு ரிசிப்ட்டுக்கு 1 சென்ட் கணக்கில் 7 ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க. நமக்கு 7 சென்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒர்க் வந்துட்டு இருந்துச்சு. ஆரம்பத்தில் 500 ஹிட்டுக்கு மேலே வந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிட்டை கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக சுத்தமாக வேலையே வரல. இப்போ இந்த ஒரு 10 நாளாகவே வேலை வராமல் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது, சரி Mturk வெப்சைட்லேயே போயிட்டு நம்ம கான்டாக்ட் ரிக்வஸ்டில் போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நான் மெயில் பண்ணியிருந்தேன். மெயில் அனுப்பி இந்த மாதிரி எனக்கு வேலை இப்போ காணோம் என்னன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இதுதான். இந்த மாதிரி நான் கொஞ்ச நாளாகவே வேலை வரல, என்ன ரீசன் சொல்லிட்டு நான் கேட்கும்போது அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். என்னன்னு பாருங்கள். எந்த ஒர்க்கு கேட்டிருந்தேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக கேஸ் கேலன்ஸ் அப்படிங்கிறத ரிக்வஸ்ட் பண்ணிட்டு கேட்டிருந்தேன். அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஹலோ and thank you for your message. We regret to inform you that we will no longer be offering tasks on this platform. Thank you for your participation. ஸோ இது அப்சைட் QA, அதாவது கொஸ்டின் ஆன்சர் டீம் இருக்கும். கொரீஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த டீம் இவங்க ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட ஃபோட்டோவும் பேரும் ஏன் பிளரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா செக்யூரிட்டி ரீசனுக்காக தான். நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கும் இதே மாதிரி தான் ரிப்ளை அனுப்புவாங்க, அனுப்பாமையும் போகலாம். இப்போ இந்த அப்சைட் சர்வீஸ் நல்ல ஒர்க்கு தானே, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் ஸ்டாப் பண்ணாங்க, என்ன ரீசன் சொல்லிட்டு நம்மளே யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலாக இந்தியன் அக்கௌண்ட்டு, US அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம 2 டைப்பில் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம், உலகம் முழுக்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டோட்டலாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாகவே US அக்கௌண்ட்டை வச்சு ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க்கு குவாலிட்டி அப்படிங்கிறத பார்க்குறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ US அக்கௌண்ட்டு சொந்தமாக க்ரியேட் பண்ணி வேறு பக்கம் ரெண்ட்டுக்கு கொடுக்குறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க, விற்கிறவங்களும் இருக்காங்க. வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை டோட்டலாக நல்லா ஓரளவுக்கு குவாலிட்டியாக செய்யணும்னு நினச்சி செய்கிறாங்க. பட் இந்த ரெண்ட்டுக்கு வாங்கி செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு ரெண்ட்டுக்கு தானே வாங்குகிறோம், நமக்கு அமௌண்ட் கம்மியாக தானே நமக்கு கிடைக்கிது $1, அதனால் நம்ம குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒர்க் பண்ணிட்டு பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சி சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்லலை, அந்த மாதிரி செய்கிறவங்கள சொல்கிறேன். அப்சைட் சர்வீஸில் இந்த ஒர்க்கு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசிப்டில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, ரிசிப்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே கொடுத்துட்டே வந்தீங்கன்னா 7 ரிசிப்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுறதுக்கு வந்துடும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லா இருந்தாலும் சரி அந்த ஹிட்டை இந்த 7 சென்ட் கிடைச்சா போதும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த எல்லாத்துக்குமே பிளரி இல்லை பி அப்படிங்கிறத மட்டும் டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த ஒர்க்கு கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ரீசன் இதுதான். அதிகபட்சம் இந்த அப்சைட் சர்வீஸ் நோ லாங்கர் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதுக்கு காரணம் மெயின் ரீசன் ஒர்க்கு குவாலிட்டி அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒர்க்குக்கு மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஒர்க்குக்குமே ஒர்க்கு குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி கிடையாது. நம்மளே ஒர்க்கு குவாலிட்டியை ரொம்ப பார்ப்போம். ஏன்னா நம்மளே ஒருத்தர்கிட்ட வேலை கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா செஞ்சு கொடுப்பாங்களா, ஒர்க்கு குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆல்ரெடி உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, ஒரு சாம்பிள் நம்ம செஞ்சு வாங்கி பார்ப்போம் அப்படின்னு தான் தோணும். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்கவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். நம்ம அந்த தாட்டில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒர்க்கு குவாலிட்டி நல்லா செஞ்சு கொடுக்கறதுக்கு நமக்கு முடியும், செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் தொடர்ச்சியாக நமக்கு வேலை கொடுப்பாங்க. இதுதான் மெயின் ரீசன். ஒர்க்கு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப லோ, நமக்கு பேமெண்ட் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி செஞ்ச ஒரே ரீசனுக்காக தான் இந்த அப்சைட் சர்வீஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வேறு வருமா அப்படின்னு நம்ம இந்த கம்பெனி இந்த வெப்சைட்லேருந்து வருமானு கேட்டிங்கன்னா இந்த ஒர்க்கு கண்டிப்பாக வராது. ஏன்னா நோ லாங்கர் அவைலபிள்னே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
அவங்க வேற என்ன செய்வாங்கன்னு தெரியல. பிளாக் பண்ணாமல் இருந்தாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். ஏன்னா பிளாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்குடைய அக்கௌண்ட் சேஃப்டி ரொம்ப கம்மியாயிரும். அதை பண்ணாமல் இவங்க வந்து டோட்டலாக ஒர்க்கே பிளாக் பண்ணிட்டாங்க. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா ஒர்க் பண்ணவங்களும் இருக்காங்க, குவாலிட்டி லோவாக ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதனால யாருக்கு பாதிப்பு அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பர்ஃபெக்டாக அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ ஃபாலோ பண்ணி செய்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாயிருச்சு. இதை நம்பி தான் வந்து இந்த ஒர்க்கை நம்பியே சில பேர் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப லாஸ் தான். ஏன்னா ஒர்க்கே பார்த்தீங்கன்னா எம்டார்க்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒர்க்கும் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒர்க்கு இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, ஓகே. இப்போ இருக்கக்கூடிய அந்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து பெஸ்ட்டாக செய்யணும் தான் நீங்கள் நினைக்கணுமே தவிர ஒர்க்கு வந்து குவாலிட்டி லோவாக போனாலும் பரவாயில்ல, நமக்கு பேமெண்ட் வந்தால் போதும்னு நினச்சி செஞ்சீங்கன்னா பிற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற ஒர்க்கு கூட நிறுத்திடுவாங்க. இதே மாதிரி தான் நிறைய சர்வேவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு தான் இருந்தாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கு காரணமே இதுதான். ஒர்க்கு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒர்க் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட்டில் எம்டார்க்கில் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வெப்சைட்லையுமே சரி, நம்ம செய்கிற வேலையை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சோம் அப்படின்னா யாரையும் நம்ம வந்து ஏமாற்றணும் அவசியம் இல்லை, யாருக்கும் பயப்படணும் அவசியமும் கிடையாது. தைரியமாக வந்து வேலை தொடர்ந்து வருங்கிற நம்பிக்கையோட செய்ய முடியும். செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து தெரிஞ்சுது எம்டார்க்கில் வந்து எந்த ஒர்க்கு வராமல் இருக்குது, அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு இந்த மாதிரி ரிலேட்டடான மெசேஜ் வந்து ஃபியூச்சரில் ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். இந்த தகவல் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம டெக் ஃபேத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.